நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் மெனு தான் பார்க்குறோம். ஸோ அந்த மெனு எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கேலண்டர் மெனு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 பர்பஸ் இருக்குது. இப்போ டாக்டர் ரிலேட்டடான உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம காலண்டர் மெனுஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கணும்னாலுமே நீங்கள் காலண்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் திங், இப்போ காலண்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகபிள் ஈவெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். பிஃபோர் தட் நம்மகிட்ட என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா. நீங்கள் ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மெனுவில் நமக்கு எது ஹைட் அண்ட் ஷோ, நமக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லா மெனுலும் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நீங்கள் லோடு ஆப்டிமல் வந்துட்டு பை கிளிக் பண்ணும்போது பை டிஃபால்ட் என்ன செட்டிங்ஸ் இருக்கணுமோ அந்த செட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு எசென்ஷியல் செட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு லோட் ஆகி வரும். ஓகேங்களா. இதுதான் இந்த மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். செகண்ட் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா சிங்க்னு இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்ம கூகுள் காலண்டரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டேட்டாஸும் இங்கே சிங்க் ஆகி இங்கே இருக்கிற டேட்டாஸும் நம்ம அங்கே சிங்க் பண்ணிக்கிறதுக்காக தான் சிங்க் பட்டன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு டேட் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் டேட்ஸ் மாற்றி பார்க்கணும், மந்த் நீங்கள் வேறு மந்த்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி போய்க்கலாம். இல்லைன்னா இங்கே ஒரு ஏரோ பட்டன் ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மந்த் மாற்ற முடியும். இப்போ நம்ம ஒரு 4 months பிஃபோர் போயிட்டோம் அப்படின்னா இங்கே டுடே கிளிக் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு லோட் ஆயிரும். பின்ன இங்கே 3 டைப் ஆஃப் காலண்டர் வியூ கொடுத்துருக்கோம். மந்த்லி வியூ, வீக் வியூ, டே வியூ, இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பின் இந்த ட்ராகபிள் ஈவெண்ட் அப்படின்னு எதுனா நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் ஒஃபிஷியல் மீட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ இது எந்த யூசருக்கு அசைன் பண்ணுறோம், இப்போ டெமோ யூசர், இப்போ கஸ்டமர்ஸ் ரிலேட்டடானது திங்ஸ் அப்படின்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணி, இப்போ இல்லை சப்ளையர் ரிலேட்டடானதுன்னா சப்ளையர், வெண்டார், மிஸ் வெண்டார், ஐட்டம், இந்த மாதிரி என்ன ரிலேட்டடானதோ நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட் த லாஸ்ட் நீங்கள் ஆட் ட்ராகபிள் ஈவெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆஃப் தட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது இப்படி ட்ராக் ட்ராப் பண்ணால் போதும். இப்போ வந்து மண்டே 2ஆம் தேதி இந்த மீட்டிங் இதாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ராப் பண்ணால் இங்கே உங்களுக்கு அசைன் ஆகிருக்கும். இல்லை இப்போ 2 daysனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணாலுமே எத்தனை டேஸோ அத்தனை டேஸ்க்கு உங்களுக்கு அப்ளை ஆகிரும். ஓகே. இல்லை இது நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு தான் டெலீட் பட்டன் மேலே விட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகேங்களா. இல்லை இந்த திங்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணாலுமே நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஜஸ்ட் பிஃபோர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் நம்ம கேலண்டர் மெனுஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பின்ன கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே கேலண்டர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைம் ஸ்லாட்டோட இன்டர்வல் இருக்கும் இல்லையா. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா 12:30 இந்த மாதிரி டைம் இன்டர்வல் என்ன வேணும்னு நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம். மந்த்லி, வீக்லியா அந்த மாதிரி நமக்கு செட் பண்ணிக்க முடியும். இப்போ டைம் ஸ்லாட் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே வீக்லி போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு டைம் இன்டர்வல் பார்த்தீங்க இல்லையா, அது என்ன டைம் இன்டர்வலில் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு பார்த்துக்க முடியும். அந்த செட்டப்ஸ் தான் உங்களுக்கு இங்கே கேலண்டர் செட்டிங்ஸில் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ட்ராகபிள் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். இப்போ இங்கே ஒஃபிஷியல் மீட்டிங் சொல்லிட்டு நான் 2ஆம் தேதிக்கான அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லாட்டி உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே சிங்க் கொடுக்கும்போதுனா கூகுள் கேலண்டரில் சிங்க் ஆகிக்கும். அங்கே இருக்கிற திங்ஸ் உங்களுக்கு இங்கேயும் சிங்க் ஆயிரும். ஓகேங்களா. இந்த பர்பஸ்க்காக இங்கே பண்ணிக்கலாம். செகண்ட் பர்பஸ் இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் இல்லாட்டி அப்பாயின்மெண்ட் இருக்குங்க இல்லையா, கன்சல்டேஷனோட அந்த பார்ட்டை நம்ம இங்கேயே பார்த்து பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு இப்போ பிரைமரி ஹெல்த்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னா பிரைமரி ஹெல்த் இஷ்யூ. ஓகேங்களா. பின்ன எந்த யூசருங்கிறது வந்துட்டு நம்ம லேபிள்ஸ் டாக்டருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது அங்கே பேஷண்ட்ஸ்னு மாறி இருக்கும். இல்லை இங்கே டாக்டர்ஸ் யூசர் வந்துட்டு டாக்டர்னு இருக்கும். இங்கே லீட்ஸ் ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு பேஷண்ட்ஸ்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போ எந்த டாக்டர் எந்த பேஷண்ட் சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இங்கே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றி சப்மிட் பண்ணிட்டேன். பிரைமரி ஹெல்த்
எந்த டாக்டர்னு செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த பேஷண்ட். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ட்ராகபிள் ஈவெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே டாப்பில் ட்ராகபிள் ஈவெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த டேட்டில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கீழே கன்சல்டேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஓகேங்களா, இந்த கன்சல்டேஷன்ஸில் உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் வந்திருக்கும். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ப்ரைமரி ஹெல்த் பண்ணது இங்கே வந்திருக்கும். பை டிஃபால்ட் நம்ம இந்த மெனுஸ் வரும்போது நம்ம இது ரிலேட்டடாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் காலண்டர் மெனுக்கு ரீடைரக்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஃபார் 2 திங்ஸ். ஒன்று ஜஸ்ட் ஃபார் நோட் பண்ணி வச்சு திங்ஸ் பார்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறதுனாலுமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக திங்ஸ்க்கும் நீங்கள் இந்த காலண்டர் மெனு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?